வணக்கம். உங்களை இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிஜமாவே ரொம்ப பிரம்மாண்டமானது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்ப கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது ஏதோ பள்ளிக்கூடத்துல படிச்ச வருஷங்களையும் பெயர்களையும் மனப்பாடம் பண்ண வைக்கிற தூசு படிஞ்ச வரலாற்று பாடம் கிடையாது. ஆமா, இது முற்றிலும் வேறொரு கோணம். நாம இப்போ டேட்டா, இன்டர்நெட், குளோபல் ட்ரேட் அப்படின்னு நிறைய விஷயங்களை அன்றாடம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த உலகளாவிய வர்த்தகம், அறிவியல் பரிமாற்றம், கலாச்சார இணைப்புகள் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்க இருந்துச்சு அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த தேடலுக்கான விடையத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். சரியா சொன்னீங்க. இடைக்கால இஸ்லாமிய பேரரசுகளோட பிரம்மாண்டமான எழுச்சி, அவங்க உருவாக்கின வியக்க வைக்கும் நகரங்கள், அப்புறம் சிலுவை போர்கள் வரைக்கும் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க போறோம். இதற்காக அல் மக்ரிசி, நாசிரி குஸ்ராவ் மாதிரியான வரலாற்று பயணிகளோட நேரடி குறிப்புகள், ஆழமான கட்டுரைகள்னு ஒரு பெரிய வரலாற்று ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த ஆதாரங்கள் எல்லாமே அந்த காலத்தோட நாடி துடிப்பா அப்படியே நமக்கு கடத்துது. சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். 7ஆம் நூற்றாண்டுல அரேபிய தீபகற்பத்துல தொடங்கின இஸ்லாமிய பேரரசு ரொம்ப குறுகிய காலத்திலேயே மேற்கே ஸ்பெயின்ல இருந்து கிழக்கே இந்தியா வரைக்கும் ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுத்தது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான விஷயம் தானே? நிச்சயமா அந்த அசுர வேக வளர்ச்சி ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா இந்த வளர்ச்சியில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அது என்ன விஷயம்? 7ஆம் நூற்றாண்டுல தொடங்கிய இந்த பயணம் ஒரே ஒரு குடையின் கீழ் அமைதியா நடக்கல. நிறைய அரசியல் மாற்றங்கள் நடந்துச்சு. குறிப்பா கிபி 750ல உமையாத் பேரரச வீழ்த்திட்டு அப்பாசிட் பேரரசு அதிகாரத்தை கைப்பற்றியது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அவங்க தங்களோட தலைநகர டமாஸ்கஸ்ல இருந்து ஈராக்குக்கு மாத்துனாங்க இல்லையா? ஆமா, ஈராக்குக்கு மாத்துனாங்க. அதே காலகட்டத்துல வட ஆப்பிரிக்காவில தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா எகிப்த கைப்பற்றிய ஃபாத்திமெத் கலிஃபகம் இன்னொரு மாபெரும் சக்தியா உருவெடுத்தாங்க. அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு பெரிய பேரரசுகள். எக்ஸாக்ட்லி. அப்பாசிதுகள் சன்னி இஸ்லாமிய பிரிவையும் ஃபாத்திமெத்துகள் ஷியா இஸ்லாமிய பிரிவையும் பின்பற்றினாங்க. இத நாம வெறும் மத ரீதியான அல்லது நிலப்பரப்பு ரீதியான போட்டியா மட்டும் பார்க்க கூடாது. ஓ, வேற எப்படி பார்க்கணும்? இப்போ பனிப்போரின் போது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் ரேஸ் நடந்துச்சு இல்லையா? விண்வெளியில யார் ஆதிக்கம் செலுத்துறதுன்னு ஒரு போட்டி. ஆ, அந்த நிலவு பயணம் சம்பந்தமான போட்டி. அதே மாதிரி அந்த காலத்துல இந்த ரெண்டு பேரரசுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய கலாச்சார மற்றும் அறிவு போர் நடந்துச்சு. கலை, இலக்கியம், வர்த்தகம், கட்டமைப்புன்னு எல்லாத்துலயும் யாரு பெஸ்ட் அப்படிங்கறத நிரூபிக்க ஒரு பெரிய போட்டியே நடந்துச்சு. அந்த ஸ்பேஸ் ரேஸ் ஒப்பீட ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா அப்பாசித் பேரரசு ஈராக்ல பாக்தாத் அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை உருவாக்குனாங்க. கிபி 762 உருவாக்கப்பட்ட நகரம் அது. ஆமா, இந்த நகரம் சும்மா ஏதோ வீடுகளை கட்டி வச்ச ஒரு நகரம் கிடையாது. அது ஒரு பிரம்மாண்டமான வட்ட வடிவ நகரம். நமது ஆதாரங்களை வாசிக்கும் போது அந்த வட்ட வடிவம் அப்படிங்கிறது அந்த காலத்தோட பிரபஞ்ச கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கும் விதமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. அவங்களோட காஸ்மாலஜி அடிப்படையா வச்சு கட்டினாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா பாக்தாத் அப்படின்னு சொன்ன உடனே அதோட கட்டமைப்புக்கு நடுவுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாப்பட்ட விஷயம் அங்க நடந்த அறிவு பரிமாற்றங்கள் தான். குறிப்பா அந்த பைத்துல் ஹிக்மா பத்தி படிச்சப்போ அது ஒரு மாபெரும் விஷயமா எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த பைத்துல் ஹிக்மா, அதாவது அறிவக மாளிகை அப்படிங்கிற அமைப்ப நம்ம வெறும் ஒரு லைப்ரரி அப்படின்னு சுருக்கிட முடியாது. அது வெறும் புத்தகம் படிக்கிற இடம் மட்டும் இல்லையா? இல்லவே இல்ல. கலீஃபா அல் மன்சூர் காலத்துல தொடங்கி அவருக்கு பின்னாடி வந்தவங்களால வளர்க்கப்பட்ட இந்த மையம் உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் அண்ட் டிரான்ஸ்லேஷன் சென்டரா செயல்பட்டுச்சு. அதாவது ஒரு ஆராய்ச்சி மையம் மாதிரி. ஆமா, நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. கிரீஸ்ல இருந்தோ சிரியால இருந்தோ ஒரு பழங்கால மருத்துவ குறிப்போ அல்லது வானியல் குறிப்போ கிடைக்குதுன்னா அதை உடனே பாக்தாத்துக்கு கொண்டு வருவாங்க. ஓ, எங்க இருந்து கிடைச்சாலும் அங்க கொண்டு வந்துருவாங்களா? ஆமா, அங்க அரேபியர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், பாரசீகர்கள்னு எல்லா அறிஞர்களும் ஒன்னா உட்கார்ந்து அந்த லத்தீன், கிரீக்க அல்லது இந்திய நூல்களை அரபு மொழியில மொழிபெயர்ப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சியாச்சே. நிச்சயமா. மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லாம அதுல தங்களோட புதிய கண்டுபிடிப்புகளையும் சேர்த்து மேம்படுத்துவாங்க. பண்டைய உலகின் அழிந்து போகும் நிலைமையில இருந்த அறிவு செல்வங்கள் எல்லாமே இந்த பைத்துல் ஹிக்மாவில தான் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதுல இன்னொரு சுவாரஸ்யமான கனெக்ஷன் என்னன்னா, இந்த அறிவு புரட்சிக்கு இன்னொரு மூல காரணம் சீனா. ஆமா, அந்த காகித தொழில்நுட்பம். சரியா சொன்னீங்க.
பட்டு பாதை வழியா சீனாவிலிருந்து காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் பாக்தாத்துக்கு வருது. அது வரைக்கும் விலங்குகளோட தோல்லையும் பேப்பரஸ் இலைகள்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதிக செலவு செஞ்சு எழுதிக்கிட்டு இருந்தவங்களுக்கு காகிதம் கிடைச்ச உடனே ஒரு பெரிய பிரிண்டிங் ரெவல்யூஷன் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ரொம்ப சுலபமா புத்தகங்களை உருவாக்க முடிஞ்சது. ஆமா, பாக்தாத்தோட வீதிகள்ல ஆயிரக்கணக்கான புத்தக கடைகள் முளைக்குது. சாதாரண மக்கள் கூட தத்துவங்களையும் கணிதத்தையும் வாங்கி படிக்கிற அளவுக்கு நாலேஜ் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அங்கு வித்து தீர்ந்திருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. அந்த அளவுக்கு வாசிப்பு பழக்கம் மக்கள் கிட்ட இருந்திருக்கு. சரி, ஒரு பக்கம் ஈராக்ல பாக்தாத் அறிவின் தலைநகரமா மாஸ் காட்டிட்டு இருக்கும்போது எகிப்துல ஃபாத்திமித்துகளோட நிலைமை என்ன? அவங்களும் சளைத்தவர்கள் கிடையாது. கிபி 969ல ஜௌஹர் அப்படிங்கிற தளபதியோட தலைமையில ஃபாத்திமித் படைகள் எகிப்தை கைப்பற்றி அல் காஹிரா அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறாங்க. அல் காஹிரா அப்படின்னா வெற்றியாளர் அப்படின்னு அர்த்தம். அந்த நகரம் தான் இன்னைக்கு நாம சொல்ற கைரோ. ஆமா, அதே கைரோ தான். பாக்தாத்துக்கு ஈடு கொடுக்கிற வகையில கைரோவும் ஒரு மிகப்பெரிய கல்வி மற்றும் கலாச்சார மையமா உருவெடுத்தது ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு. கலீஃபா அல் முயிஸ் காலத்துல கட்டமைக்கப்பட்ட இந்த நகரத்துல அவங்க அல் அசார் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மசூதியை கட்டுறாங்க. அது இன்னைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் ஆச்சு. ஆமா, அது வெறும் வழிபாட்டு தலமா மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமாவே ஒரு மாபெரும் பல்கலைக்கழகமா மாறுச்சு. இஸ்லாமிய கல்வி, சட்டம், அறிவியல்னு பல விஷயங்களை அங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒரு யூனிவர்சிட்டி மாதிரியே செயல்பட்டிருக்கு. கண்டிப்பா. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா ஒரு விஷயம் புரியும். பிற்காலத்துல கிழக்கே இருந்த மங்கோலியர்கள் படையெடுத்து வந்து பல இஸ்லாமிய நகரங்களை அழிச்சப்போ அங்க தப்பிச்ச அறிஞர்கள், தத்துவவாதிகள், கலைஞர்கள் எல்லாரும் நேரா வந்து தஞ்சமடைந்த இடம் இந்த கைரோ தான். ஓ, எல்லா அறிஞர்களுக்கும் ஒரு புகலிடமா இருந்திருக்கு. அதனாலதான் உலக அறிஞர்கள் எல்லாரும் அங்க ஒன்னா சேர்ந்ததுனால கெய்ரோவ அல் துனியா, அதாவது உலகின் தாய் அப்படின்னு மக்கள் ரொம்ப பெருமையா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. உலகின் தாய் கேட்கவே ரொம்ப கம்பீரமா இருக்கு. ஆனா இந்த அறிவுக்கும் கம்பீரத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருந்திருக்கு. பொருளாதாரம் இல்லாம இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்த முடியாதே. உண்மைதான். நான் அல் மக்ரிசி அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியரோட குறிப்புகளை படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம், இவங்க ஏதோ தத்துவங்களை மட்டும் பேசிட்டு சும்மா உட்கார்ந்தரல, பிரம்மாண்டமான பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கெய்ரோ சந்தைகள் பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். அல் மக்ரிசி கெய்ரோல இருந்த சந்தைகளை பத்தி ரொம்ப விலாவாரியா எழுதியிருக்காரு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. கெய்ரோல மட்டும் 54 மாபெரும் சந்தைகள் இருந்திருக்கு. 54 மாபெரும் சந்தைகள், அதுவும் அந்த காலத்துல. நீங்க அந்த சந்தைகள்ல நடந்து போற ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி மார்க்கெட். மெழுகு விற்கிறதுக்கு மட்டுமே ஷவுக் அல் ஷம்மாயின் அப்படின்னு ஒரு பெரிய வீதி. மெழுகுக்கு மட்டும் தனியா ஒரு வீதியா? ஆமா. ஏன் மெழுகுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா, அப்போ இருந்த பெரிய பெரிய அரண்மனைகளையும் வீடுகளையும் வெளிச்சமாக்க ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகள் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி தாமிரம், பட்டு, மசாலா பொருட்கள், குதிரைகள், ஆயுதங்கள்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சந்தைகள். அந்த 54 சந்தைகளோட அமைப்பு முறையை நாம கொஞ்சம் ஆழமா பகுப்பாய்வு செஞ்சா அவங்களோட நகை அமைப்பியல் தந்திரம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்திருக்கு நமக்கு தெரியும். அதாவது அர்பன் பிளானிங் பத்தி சொல்றீங்களா? ஆமா. இன்னைக்கு நம்ம மாடர்ன் சிட்டிகள்ல எப்படி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியான்னு பிரிக்கிறோமோ அது அவங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க. அது எப்படி பிரிச்சாங்க? அதாவது வாசனை திரவியங்கள் விக்கிறவங்க, புத்தகங்கள் விக்கிறவங்க, துணி வியாபாரம் செய்யறவங்க எல்லாரையும் மசூதிகள், பாலங்கள் பக்கத்துல மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற பிரதான வீதிகள்ல வச்சாங்க. ஓ, அமைதியான தொழில்கள் எல்லாம் சென்ட்ரல்ல. கரெக்ட். ஆனா இந்த கொல்லர்கள், இரும்பு அடிக்கிறவங்க, தச்சர்கள் இவங்களெல்லாம் நகரத்தோட விளிம்புகள்ல, அதாவது அவுட்டர்ல வச்சாங்க. இதுக்கு 2 காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒன்னு, இரும்பு அடிக்கும் போது தீ விபத்து ஏற்பட வாய்ப்பதிகம். 2வது, அதோட சத்தம் மக்களுக்கு இடையூறா இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் மற்றும் ஃபயர் சேஃப்டிக்காக இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. வாவ், ரொம்பவே தீர்க்க தரிசனமான ஒரு பிளானிங். மேலும் ஒரே தொழில செய்றவங்க ஒரே இடத்துல இருக்கும்போது வாடிக்கையாளர்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சது, விலையும் ரொம்ப காம்படிட்டிவா இருந்துச்சு. ஆஹா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவ்வளவு தெளிவான லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கன்சியூமர் எக்கனாமிக்ஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கெய்ரோ சந்தைகள்ல வெறும் உள்ளூர் பொருட்கள் மட்டும் விற்கப்படல. கெய்ரோ ஒரு உலகளாவிய வர்த்தக மையமா இருந்திருக்கு. ஆமா, செங்கடல் வழியா இந்தியாவில இருந்து கப்பல் கப்பலா மசாலா பொருட்களும் பட்டு துணிகளும் கெய்ரோக்கு வருது. அங்கிருந்து மத்திய தரைக்கடல் வழியா வெனிஸ் மாதிரியான ஐரோப்பிய நகரங்களுக்கு போகுது. இது ஒரு பெரிய குளோபல் சப்ளை செயின் ஆச்சே. கண்டிப்பா.
இந்த குளோபல் ட்ரேட் நெட்வொர்க் தான் எஜிப்தோட மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த மசாலா வர்த்தகத்தை மொத்தமா கண்ட்ரோல் பண்ண கரிமி அப்படின்னு அழைக்கப்பட்ட பெருவணிகர்கள் இன்னைக்கு இருக்கிற மல்டிநேஷனல் கார்ப்பரேட் முதலாளிகள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவ்ளோ பெரிய உலகளாவிய வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் பல இன மக்களையும் நிர்வகிக்க அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நிர்வாக அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அதை அவங்க எப்படி சமாளிச்சாங்க? ஃபாத்திமத் மற்றும் அப்பாசத் நிர்வாக அமைப்புகளை பத்தி நம்ம பார்க்கும்போது அவங்க மத நம்பிக்கைகளை விட ஒருத்தரோட திறமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் தெளிவா காட்டுது. ஓ, மெரிட் அடிப்படையில் வேலை கொடுத்திருக்காங்க. ஆமா, இது வெறும் சகிப்புத்தன்மை மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களோட திறமையின் அடிப்படையில உயர் அரசாங்க பதவிகளை வகிச்சாங்க. இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உதாரணம் இருக்க? நிச்சயமா, யாகோப் இப்னு கிலீஸ் அப்படிங்கிறவரை சொல்லலாம். யூத மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறிய இவர்தான் ஃபாத்திமத் பேரரசோட முதல் வசீராக, அதாவது முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். திறமைக்கு வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் தான் அவங்களோட ஆரம்பகால வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சது. அந்த வசீர் பதவி பத்தி நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசணும். ஆரம்பத்துல இந்த வசீர்கள் வெறும் நிர்வாக அதிகாரிகளா, கலிஃபாக்களுக்கு ஆலோசனை சொல்றவங்களா மட்டும்தான் இருந்தாங்க. ஆமா, வெறும் அட்வைசர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா பேரரசு விரிவடைய குறிப்பா ஃபாத்திமத் கலிபகத்தோட பிற்காலத்துல ஒரு பெரிய மாற்றம் வருது. கலீஃபாக்களோட பவர் குறைஞ்சு இந்த வசீர்களின் அதிகாரம் ரொம்ப அதிகமாகுது. குறிப்பா ராணுவ வசீர்களின் அதிகாரம். சரியா சொன்னீங்க. பதர் அல் ஜமாலி மாதிரியான ராணுவ வசீர்கள் ஒட்டுமொத்த பேரரசின் கண்ட்ரோலையும் தங்கள் கையில் எடுக்கிறாங்க. அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, கிபி 1070கள்ல எகிப்துல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது. அரசாங்கம் ஆட்டம் காணுது. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டம் அது. ஆமா, அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சமயத்துல நாட்டை மீட்டெடுக்க ஒரு ஸ்ட்ராங் மேன் தேவைப்படுறாரு. அப்போதான் பதர் அல் ஜமாலி உள்ள வந்து கலவரங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி அரச மீட்டெடுக்கிறார். ஒரு சிவிலியன் அரசாங்கம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். கரெக்ட். ராணுவம் அப்படின்னு வரும்போது இந்த இஸ்லாமிய பேரரசுகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன மக்களை மட்டும் வச்சு படையை உருவாக்கல அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஆமா, நிறைய பழங்குடியினரை சேர்த்துக்கிட்டாங்க. ஃபாத்திமத்துகள் தொடக்கத்துல வட ஆப்பிரிக்காவோட குதாமா அப்படிங்கிற பெர்பர் பழங்குடியினரின் பலத்தை கொண்டுதான் எகிப்திய பிடிச்சாங்க. ஆனா போக போக படைகள்ல சுடானியர்கள், துர்க்கியர்கள்னு பலரையும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் மாம்லூக்குகள். மாம்லூக் அப்படின்னா அடிமை வீரர்கள் அர்த்தம் இல்லையா? ஆமா, அதாவது சென்ட்ரல் ஆசியால இருந்து சிறுவர்களை அடிமைகளா விலக்கி வாங்கி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கடுமையான ராணுவ பயிற்சிகள் கொடுத்து கலீஃபாவுக்கு மட்டுமே விசுவாசமா இருக்கிற ஒரு எலைட் மிலிட்டரி ஃபோர்ஸா உருவாக்குனாங்க. சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுத்தா அவங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த மாம்லூக்குகளே ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் கைப்பற்றி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது வரலாறு. யாரு உருவாக்குனாங்களோ அவங்களையே தூக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்துல கிழக்கே அப்பாசித் பேரரசு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருந்தப்போ சென்ட்ரல் ஆசியால இருந்து வந்த செல்ஜோக் துருக்கியர்கள் ஒரு பெரும் ராணுவ சக்தியா எழுச்சி பெறாங்க. அவங்க பாக்தாத்தை தங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க இல்லையா? ஆமா, அப்பாசித் கலிஃபாக்களுக்கு பாதுகாப்பாளர்களா தங்களை அறிவிச்சுக்கிட்டு சிரியா வரைக்கும் தங்களோட எல்லையை விரிவுபடுத்துறாங்க. இந்த செல்ஜுக் துருக்கியர்களோட வருகைதான் மத்திய கிழக்கோட அரசியல் வரைபடத்தையே டோட்டலா மாத்தி போடுது. குறிப்பா வரலாற்று சிறப்புமிக்க கிறிஸ்தவம், இஸ்லாம், யூதம்னு 3 மதங்களுக்கும் புனிதமான ஜெருசலேம் நகரின் கட்டுப்போட்ட இது ரொம்பவே பாதிக்குது. ஜெருசலேம் பல நூற்றாண்டுகளா அமைதியா இருந்த ஒரு நகரம். ஆமா, பல நூற்றாண்டுகளா மதச்சார்பற்ற யாத்ரீகர்கள் அமைதியா வந்து செல்லும் ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஆனா 11ஆம் நூற்றாண்டுல அந்த அமைதி கலைய ஆரம்பிக்குது. இப்போ நாம இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம், சிலுவை போர்கள். இது வரலாற்றுல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. ஆமா, நமக்கு சிலுவை போர்கள் பத்தியே ஒரு பொதுவான வரலாறு தெரியும். ஆனா நமது ஆதாரங்கள் சுட்டிக்காட்டும் ஒரு நுட்பமான அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத எந்த ஒரு சார்பும் இல்லாம வரலாற்றுல பதிவாகியுள்ள உண்மைகளை மட்டும் வச்சு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா எந்த சார்பும் இல்லாம பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். அமைதியா இருந்த ஜெருசலேம்ல எப்படி பதற்றம் ஆரம்பிச்சது? இந்த நிகழ்வுகளை தனித்தனியா பார்க்காம கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் தனிப்பட்ட ஆட்சியாளர்களின் முடிவுகள் உலக வரலாற்றை எப்படி மாத்தி போடும்னு நமக்கு தெரியும். என்ன நடந்துச்சு அங்க? கிபி 1001 ஃபாத்திமத் கலீஃபா அல் ஹக்கீம் அப்படிங்கிறவர் ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கிறார். அதன்படி கிறிஸ்தவர்களின் மிக முக்கியமான புனித தலமான புனித செபுல்கர் தேவாலயம் இடிக்கப்படுது.
ஓ, இது ஐரோப்பியர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். ஆமா, இது ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்துது. அவருக்கு பின்னாடி வந்த ஃபாத்திமித் ஆட்சியாளர்கள் அந்த தேவாலயத்தை மீண்டும் கட்ட அனுமதி கொடுத்தாலும் ஐரோப்பியர்கள் மனசுல விழுந்த அந்த காயம் அப்படியே தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது செல்ஜுக்குகள் வேற உள்ள வராங்க. கரெக்ட். 1070கள்ல செல்ஜுக் துருக்கியர்கள் ஜெருசலேம ஃபாத்திமித்துகள் கிட்ட இருந்து கைப்பற்றாங்க. துருக்கியர்கள் ரொம்ப ஆக்ரோஷமான போர் வீரர்கள். அவங்க வந்ததும் நிலைமை இன்னும் மோசமாகுதா? பைசாண்டைன் பேரரசுக்கும் இந்த செல்ஜுக் துருக்கியர்களுக்கும் இடையே நேரடியா போர் முழுது. பைசாண்டைன் பேரரசால துருக்கியர்களை சமாளிக்க முடியல. உண்மைதான். துருக்கியர்களோட அசுரத்தனமான முன்னேற்றத்தை தடுக்க முடியாம திணறின பைசாண்டைன் பேரரசர் அலெக்சியோஸ் மேற்கு ஐரோப்பாவோட உதவியை கேட்கிறார். அவர் கேட்டது வெறும் சில ராணுவ உதவிகளை தான். ஆனா அது ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுச்சு. ஆமா, இந்த ஒரு கோரிக்கை தான் சிலுவை போர்களுக்கான மெயின் ட்ரிகரா மாறுது. 1095ஆம் ஆண்டு போப் அர்பன் கிளர்மாண்ட் மாநாட்டுல முதல் சிலுவை போருக்கு பகிரங்கமா அழைப்பு விடுக்கிறார். புனித பூமியை மீட்க எல்லாரும் வரணும்னு கூப்பிடுறார். சரியா சொன்னீங்க. ஐரோப்பியர்கள் எல்லாரும் ஆயுதம் ஏந்தி புறப்படணும்னா அவர் கொடுத்த அந்த உருக்கமான அழைப்பு வரலாறு காணாத ஒரு மாபெரும் படையெடுப்பிற்கு வழிவகுக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள், பிரபுக்கள், சாதாரண விவசாயிகள்னு எல்லாரும் ஜெருசலேமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிலுவை படையினர் ஐரோப்பாவிலிருந்து புறப்பட்டு ஆசியா மைனரை கடந்து சீரியாவை அடைந்தப்போ அங்க இஸ்லாமிய உலகத்தோட நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்தாங்களா? இல்லவே இல்ல. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஐரோப்பிய படையை எதிர்க்கல. இஸ்லாமிய உலகம் தங்களுக்குள்ளேயே கடுமையா பிளவுபட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சன்னி அப்பாசிதுகளுக்கும் ஷியா ஃபாத்திமித்துகளுக்கும் இடையிலான பகை ஒரு பக்கம். ஓ, அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்ல. ஆமா, இன்னொரு பக்கம் செல்ஜுக் துருக்கியர்களுக்குள்ளேயே யார் அடுத்த வாரிசுன்னு ஒரு பெரிய உள்நாட்டு போர். இப்படி ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் சிலுவை படையினருக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சது. ஃபாத்திமித்துக்கள் செல்ஜுகுகளிடம் இருந்து ஜெருசலேமை திரும்பவும் தங்கள் வசமாக்கிக்கிட்டாங்க. அப்பாடா, ஜெருசலேம் திரும்பவும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது ஐரோப்பாவிலிருந்து ஒரு மாபெரும் சிலுவை படை ஜெருசலேமை நோக்கி வந்துட்டு இருக்கன்னு. எக்ஸாக்ட்லி. 1999ல சிலுவை படையினர் ஜெருசலேமை முற்றுகையிட்டு கைப்பற்றினாங்க. அந்த வெற்றியின் போது நகரத்துக்குள் நடந்த இரத்த களறிய பல வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப துயரத்தோட பதிவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப சோகமான நிகழ்வு அது. ஆமா, பல இஸ்லாமியர்களும் யூதர்களும் அந்த தாக்குதல்ல கொடூரமா கொல்லப்பட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு இடையிலான அந்த உட்பூசல்களே சிலுவை படையினரின் அந்த ஆரம்ப கட்ட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். ஆனா வரலாறு இதோடு முடிஞ்சில்லையே. கிட்டத்தட்ட 88 வருஷங்கள் ஜெருசலேம் சிலுவை படையினரின் கட்டுப்பாட்டிலே இருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் இஸ்லாமிய உலகை ஒன்றிணைத்த சலாவுதீன் அப்படிங்கிற மாபெரும் தளபதி உருவாகிறார். ஆமா, சலாவுதீன் வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான ஆளுமை. அவர் 1187ல ஜெருசலேமை மீண்டும் இஸ்லாமியர்கள் வசம் கொண்டு வரார். ஜெருசலேம் திரும்பவும் கை நழுவி போனதை கேள்விப்பட்ட ஐரோப்பா அதிரடியா 3ஆம் சிலுவை போரை தொடங்குது. ரிச்சர்ட் மன்னர் தலைமையில ஒரு பெரிய படை வருது. இங்கிலாந்தின் புகழ்பெற்ற மன்னர் ரிச்சர்ட் தலைமையில வந்த பிரம்மாண்டமான படைகளுக்கும் சலாவுதீனுக்கும் கடுமையான போர்கள் நடக்குது. 2 பேருமே மிகச்சிறந்த வீரம் பொருந்திய அரசர்கள். ஆனா இறுதியா 1192ல என்ன நடக்குதுன்னா 2 தரப்புக்கும் ஒரு சோர்வு வருது. தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஆமா, வெம போரை மட்டுமே நம்பி இருக்காம ராஜதந்திரமான பேச்சுவார்த்தைகள் மூலமா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதன்படி ஜெருசலேம் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கணும். ஆனா அதே சமயம் ஆயுதமற்ற கிறிஸ்தவ யாத்ரிகர்கள் எந்தவித தடையுமின்றி அமைதியா அங்க வந்து செல்வதற்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும்னு சலாவுதீன் சம்மதிக்கிறார். இந்த 3ஆம் சிலுவை போர் முந்தைய போர்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. முதல் போர்ல இருந்த ஒரு கண்மூடித்தனமான மத ஆவேசத்தை விட இதில் அரசியல் தந்திரங்களும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுமே அதிகம் இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப முக்கியமான பாடம். கண்டிப்பா. ஜெருசலேம் அப்படிங்கிற ஒரு சின்ன நிலப்பரப்பு 3 வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்களோட உணர்வுகளோட எப்படி ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், அந்த ஒரு நிலத்துக்காக பல நூற்றாண்டுகளா கொட்டப்பட்ட ரத்தத்தையும், இறுதியா அவங்க வந்தடைந்த இந்த சமரசத்தையும் இந்த வரலாறு நமக்கு ரொம்ப நடுநிலையா உணர்த்துது. போர் எப்பவுமே தீர்வாகாது. ஆமா, ஒரு கட்டத்துல போர்களை விட பேச்சுவார்த்தைகள் தான் நிரந்தர தீர்வு தரும் அப்படிங்கிறத சலாவுதீன் மற்றும் ரிச்சர்ட் இடையிலான அந்த ஒப்பந்தம் நமக்கு தெளிவுபடுத்துது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் நாம அடுக்கடுக்கா பார்த்த இந்த தகவல்கள் உங்க சிந்தனையை எந்த அளவுக்கு விரிவுபடுத்தும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா.
நிறைய விஷயங்களே நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நாம இன்னைக்கு பேசின இந்த இடைக்கால இஸ்லாமிய பேரரசுகள் வெறும் வாழையும் குதிரைகளையும் வச்சு நிலங்களை மட்டும் ஆளல. அவங்க சீனாவிலிருந்து ஐரோப்பா வரைக்கும் அறிவையும் வர்த்தகத்தையும் கலாச்சாரத்தையும் இணைக்கிற ஒரு மாபெரும் பாலமா செயல்பட்டாங்க. அந்த அறிவு பரிமாற்றம் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற உலகத்துக்கு ஒரு அடிப்படை. ஆமா, அந்த பாக்தாத்தோட மொழிபெயர்ப்பு மையங்கள் இல்லாமல் இருந்திருந்தா பண்டைய கிரேக்க தத்துவங்கள் பல உலகத்துக்கு தெரியாமலேயே அழிஞ்சு போயிருக்கலாம். கைரோவோட அந்த 54 மெகா சந்தைகளும் அவங்களோட சிறப்பான அர்பன் பிளானிங்கும் இல்லைன்றா உலகளாவிய வர்த்தக பாதைகள் இவ்வளோ சீக்கிரமா செழித்திருக்காது. நிர்வாக முறையும் அப்படிதான். சகிப்புத்தன்மையோடு ஒருத்தரோட திறமைக்கு மட்டுமே மதிப்பளித்த அவங்களோட மெரிட்டோக்ரசி நிர்வாக முறை இன்னைக்கு இருக்கிற பல நவீன கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஒரு சிறந்த பாடமா இருக்கு. அதே சமயம் அரசியல் பிளவுகளும் உட்பூசல்களும் ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி வீழ்த்தும் என்பதையும் மதப்போர்கள் மனிதகுலத்துக்கு எத்தகைய அழிவை கொண்டு வரும் என்பதையும் இந்த வரலாறு நமக்கு ரொம்ப ஆழமா நினைவூட்டுது. நிச்சயமா. இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும் பொழுது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இன்னைக்கு நாம ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிற உலகமயமாக்கல் மற்றும் இணைய வழி தரவு பரிமாற்றம், இது எல்லாமே உண்மையிலே நம்ம காலத்துல உருவான நவீன கண்டுபிடிப்புகளா? நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே பட்டுப்பாதை வழியா சீனாவிலிருந்து காகிதத்தை வாங்கி அதுல கிரேக்க அறிவியல அரபு மொழியில மொழிபெயர்த்து அதை கடல் மார்க்கமா ஸ்பெயின் வழியாக ஐரோப்பாவிற்கு கொண்டு சேர்த்த அந்த பாக்தாதின் பைத்துல் ஹிக்மா மையங்களும், இந்திய பெருங்கடல் வழியா வந்த மசாலா பொருட்களையும் ஐரோப்பிய பட்டுக்களையும் ஒரே இடத்துல குவித்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா வியாபாரம் செஞ்ச அந்த கைரோவின் 54 சந்தைகளும், மனித குலம் என்னைக்கோ தொடங்கி வச்ச அதே உலகளாவிய வலைப்பின்னலின் இன்றைய டிஜிட்டல் வடிவம் தானா? காலகட்டமும் தொழில்நுட்பமும் மாறியிருக்கலாம், ஆனா மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இணைப்பிற்கான தேடலும் புது புது அறிவை பரிமாறிக்கொள்ளும் ஆர்வமும் அந்த இடைக்கால சந்தைகளின் வீதிகளிலே இருந்தே தொடங்கிடுச்சல்லவா? இந்த ஒரு ஆழமான சிந்தனையே உங்களின் அடுத்த தேடலுக்கான ஒரு திறவுகோலாக நீங்க எடுத்துக்கலாம்.